அண்ணே கொஞ்சம் லெஃப்ட்டில் வண்டி ஓரமாக நிறுத்துறீங்களா? பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் பாட்டி இறந்துட்டாங்க. இந்த உலகத்தில் நான் தனியாக இருந்தேன். ஒரு முட்டையிலிருந்து கோழி குஞ்சு வெளியே வரும்போது அதுக்கு இந்த உலகமே புதுசாக இருக்கும். அது மாதிரி தான் எனக்கும். நான் யாருன்னே எனக்கே தெரியல. விவரம் தெரியாத வயசு, பக்குவம் இல்லை, பக்குவப்படாத மனசு. என் பாட்டி எனக்கு நல்ல பண்பாடுகளை கற்றுக் கொடுத்தாங்க, நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க இறந்துட்டா எப்படி தாங்கிக்கிறதுன்னு மட்டும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கும், பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று நிச்சயம் இருக்கும். ஆனால் மனுஷனால் மட்டும்தான் இறப்புங்கிற ஒன்று இழப்பாக எடுத்துக்க முடியல. இந்த உலகமே கல்லறையாக மாறுற வரைக்கும் இந்த கல்லறை எனக்கு ஒரு உலக அதிசயம்தான். நான் பிறந்ததுலேயும் தப்பில்லை, வாழறதுலேயும் தவறில்லை. ஆனால் எனக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த கேள்வி, நான் யார்? என் அப்பா அம்மா மூலமாக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஆனால் ஏன் வந்தேன்? எதுக்காக வந்தேன்? நான் பிறந்ததுக்கான காரணம் என்ன? வந்தோம், வாழ்ந்தோம், செத்தோன்னு பல பேர் இருக்காங்க. அவங்களில் சிலர் வரவு செலவு கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சிலர் கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெற்று அவதிப்பட்டு இருக்காங்க. சிலர் பணம் அலைஞ்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன குருவியோட பிறப்புக்கு கூட ஒரு சிறிய காரணம் இருக்கும். அப்படின்னா என் பிறப்புக்கும் ஒரு பெரிய காரணம் இருக்கணும்ல? எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப பிடிச்ச பாசமாக யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அது மாதிரி தான் என்னோட வாழ்க்கையிலையும் ஒரு ஜீவன், ஒரு உயிர் இருந்துச்சு. அதுதான் என்னோட பாட்டி. என் தாயினும் சிறந்த தயாவான தத்துவள் அவள், இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதவள், என் இன்ப துன்பத்தை பகிர்ந்து கொண்டவள், ஈர்த்து என்னை ஆட்கொண்டவள் என் பாட்டி. இன்னைக்கு தான் என் பாட்டி என்கிட்ட சொல்லாம இந்த உலகத்தை விட்டு போன நாள். என் மனசு கனமான நாள். பாட்டிங்கிற அன்பு வார்த்தை மற்றவங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் பாட்டி தான் என் உலகம். பாட்டி ஒன்று நினைக்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. ஒருவேளை மறந்து போய் ஒன்று நான் மறக்க நினச்சா அப்போல்லாம் என் மனசு என்ன கேட்கும், நீ இறக்க நினைக்கிறியான்னு. நீ என் மேலே கோவப்பட்டப்பெல்லாம் நான் கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா கோவப்படுறதுக்கு முன்னாடி நீ வருத்தப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும். உன்னுடன் உரையாடும் நேரங்களில் உன் மௌனத்தால் உணர்ந்து கொண்டேன் உயிரோடு உறைந்து போவது எப்படி என்று. பாட்டி ஒன்று சிரிக்க வைக்கிறதுக்காக நான் எந்த ஒரு சின்ன முயற்சி கூட எடுத்ததில்லை. இருந்தாலும் நான் சந்தோஷமா இருக்குன்னு தெரிஞ்சா உங்களை அறியாமலே உங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துடும். பாட்டி, யாருக்குமே கிடைக்காத ஒரு வாழ்க்கையை நான் உங்க கூட வாழ்ந்திருக்கேன்.